2 வகையான பம்பரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி, அதாவது கீழே ஊச்சா இருக்கும், மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் பம்பரமாக யூஸ் பண்ணுவோம் 90s கிட்ஸ் வந்து. அந்த ஊச்சா இருக்கிற இடத்துல நாங்கள் கை வச்சு இப்படி சொண்டி விட்டா சுற்றணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சுற்றலை, அதனால் விட மாட்டோம். மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் சுற்றிட்டா கூட எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இது வந்து எந்த வித பொருள் கிடைச்சாலும் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ்க்கு ஈஸியாக ஒரு பம்பரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா. இதை இப்படி நம்ம கைட்டு சுற்றணுன்னு வைங்களேன், இப்போ உள்ள பிள்ளைங்க இது என்ன விளையாட்டு ஜாமான்னு சொல்லி தூக்கி செவுத்துல எரிஞ்சிடும். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இது எப்படி சுத்தப்பா வைக்கிறேன்ட்டு. இதுக்கு வந்து ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டாய்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம கீ கொடுப்போம்ல, கீ கொடுத்து அது கீ நம்ம எவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரம் சுற்றும். அதே மாதிரி இதையும் நம்ம 2 தான் இருக்குது, அதில் கீ கொடுக்குறத எடுத்து இப்படி நம்ம டைட்டாக கீ கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கீ கொடுத்து முடிச்சுட்டு கீழே லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கீழே விடணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு 2மே வந்து 2 செப்பரேட் பார்ட்டாக இருக்கா, 2 கலந்துரும். அதனால் டைட்டாக கொடுத்துட்டு 2யும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழே ப்ரெஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சவுண்டோட மியூசிக்கோடு சேர்த்து பம்பரம் சுற்றுது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நம்மளாம் ஒரு பம்பரம் 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அடிபட்டு வாங்கி அதை கயிறு வாங்கி சுற்றி அதுக்கப்புறம் சுற்ற விடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.